World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நமது ஜோதிட பிரபஞ்சக்குழு அறக்கட்டளையும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியும் இணைந்து வழங்கும் ஆன்லைன் வகுப்பு மணி அட்ராக்ஷன் அண்ட் ஏஞ்சல் நம்பர்ஸ். இதில் நம்ம பார்த்திங்கன்னா இன்று நம்ம காண இருக்க காணொலி பார்த்திங்கன்னா மணி அட்ராக்ஷன் பற்றின சில டிப்ஸு, மேலும் இந்த வகுப்பில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்குவீங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்குறோம். பொதுவாக ஏன் இதை நம்ம படிக்கணும் அப்படின்னு சில பேர்த்துக்கு இருக்கும். மணி அட்ராக்ஷனுக்கு என்ன நம்ம படித்தாதான் நம்ம மணி அட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படிங்க. பொதுவாகவே நம்மளோட நடைமுறை வாழ்க்கை அப்படிங்கிறது புரிதல் இல்லாத இருக்கும். பணத்தை பற்றிய ஒரு புரிதல், ஒரு உறவை பற்றியே நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். இன்றைக்கி வேகமான வாழ்க்கை சூழல் அப்படி இருக்கும்போது பணத்தை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு வேணும் இல்லையா? பணம் என்பது ஒரு பொருள் தான், ஆனால் அந்த பொருள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லா விஷயத்துக்குமே பணம் இருந்தால் மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே நம்ம செயல்பட முடியும். ஸோ அதனால் இந்த வகுப்பை கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டு பயன்பெறணும் அப்படிங்கிறத எங்களோட ஆசை. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாத்தோடையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம். அப்போது பணம் அப்படிங்கிறது எவ்வளோ வேல்யூபிள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இந்த கிளாஸில் என்னெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாபிக்ஸ் ஒரு 25 டாபிக்ஸ் நம்ம சொல்கிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா பணம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பணத்தை பற்றிய புரிதல். மணி அப்படின்னா என்ன, அந்த பணத்தை எப்படியெல்லாம் நம்ம கையாளணும் அப்படிங்கிறது அந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் நமக்கு பண வரவு அப்படிங்கிறது, மணி ஃப்ளோ அப்படிங்கிறது கண்டினியூஸாக இருக்கிறதுக்கு சில ஆலயங்கள் இருக்குது. அந்த நம்மளோட உடம்புல இருக்கிற ஆரா கிளன்சிங் அப்படிங்கிறது ஆலய தரிசனத்தின் மூலமாக கிடைக்கும். அப்போ அதுக்கு செல்ல வேண்டிய ஆலயங்கள் அப்படிங்கிற விஷயத்த இந்த வகுப்பில் நம்ம கற்றுக்குறோம். அதுக்கப்புறம் பணத்தை ஈர்க்கும் மூலிகைகள். இப்போது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய நம்ம அஞ்சரைப்பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்கள் முதல் கொண்டு மூலிகை வேர்கள், மூலிகை செடி, மூலிகை மரம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக சாதாரணமாக வீட்டில் நம்ம வளர்த்தக்கூடிய தொட்டாச்சினிங்கி, பக்கத்தில் வீடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பைமேனி, சோற்றுக்கற்றாழைன்னு சொல்லக்கூடியது, ஆளுவேரான்னு சொல்லக்கூடிய சோற்றுக்கற்றாழை, கோபுரம் தாங்கி அப்படின்னு இதை மாதிரி ஒரு நிறைய மூலிகைகள், சித்தர்கள் சொன்ன விஷயங்கள், இந்த மூலிகை ரகசியங்கள், அதில் எந்த மூலிகையை எந்த நேரத்தில் பயன்படுத்தினா நம்ம பணம் நமக்கு வசியமாகும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பண வரவை ஈர்க்கும் முத்திரைகள். பொதுவாகவே எல்லாருமே பார்த்திங்கன்னா முத்திரை அப்படிங்கிற விஷயம் தெரியும். எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலுமே தெய்வங்கள் மோஸ்ட்லி சின்முத்திரை அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கும். பொதுவாக ஐயப்பன் அப்படிங்கிறது சின்முத்திரை வச்சுருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த மாதிரி முத்திரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பண விஷயத்துக்கு மேக்ஸிமம் எல்லாரும் சொல்லுவாங்க குபேர முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்லுவாங்க. இந்த குபேர முத்திரை அப்படிங்கிறது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடியது. இந்த குபேர முத்திரை அப்படிங்கிறத வச்சு வழிபாடு பண்ணுவோம். அதில் சின்முத்திரை, இன்னும் நிறைய முத்திரைகள் இருக்குது. அந்த முத்திரையை எந்த நேரத்தில் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது சித்தர்கள் கூறிய அதிர்ஷ்ட மந்திரங்கள். பொதுவாகவே எல்லா விஷயத்துக்கும் ஒரு பீஜ மந்திரங்கள் இருக்குது. மந்திர ஒளிகள் அப்படிங்கிறது ஈர்க்கக்கூடிய விஷயம். எந்த இடத்துல ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்படுதோ அது தேவையான விஷயங்களை ஈர்க்கும் அப்படிங்கிறது தான். ஒத்ததை ஈர்க்கும் அப்படிங்கிறது தான். நம்ம பணத்தில் பணம் சேர இருக்குன்னு நம்ம பணத்தை வச்சுட்டே இருக்கணும்னு சொல்லுவோம். அப்போது மந்திர ஒளிகள் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். இதில் சில மந்திரங்கள், சித்தர்கள் சொன்ன மந்திரங்கள் இருக்குது. பொதுவாக நான் தன விஷயத்துக்குன்னே எப்போவுமே என்னோடய கிளாஸஸ், என்னோடய வீடியோஸில் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ஓம் ரிங் அப்படிங்கிற மந்திரம் நிறைய சொல்லுவேன். இதில் பார்த்திங்கன்னா ஓம் ரிங் வஷி வஷி தனம் பணம் தினம் தினம் அப்படிங்கிறது பொருளாதார உயர்வை தரக்கூடிய ஒரு மந்திரம். இதில் ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது, அந்த மாதிரி சித்தர்கள் கூறிய அரிய மந்திரங்கள் நிறையா இருக்குது. அதை இந்த கிளாஸில் பார்த்துக்குறோம். அடுத்தது பண வசிய கலை. அது என்ன பண வசிய கலை? பணம் அப்படின்னாவே என்ன அப்படின்னா ஒரு சந்தோஷம் இல்லையா? அந்த பணத்தையே நம்ம எப்படி வசப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு தாந்திரீக முறைகள். அந்த பணத்தை எப்படியெல்லாம் வசியம் பண்ணலாம், என்னென்ன பொருட்கள் கொண்டு பணத்தை வசியப்படுத்தலாம். பொதுவாக மார்வாடிகள் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ரகசிய முறைகளை நம்ம இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக இதுக்கு ஆகர்ஷணம், பணத்துக்கு தனம் அப்படிங்கிற விஷயத்துக்கு, பணம் தனம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதுக்கு தன ஆகர்ஷண சங்கல்பம்
சங்கல்ப முறைகள், அதோட மந்திரங்கள் இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் மணி மேனேஜ்மெண்ட். மணி மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் இதுதான். ஒரு பணத்தை நம்ம எவ்வளோ பணம் வந்தாலும் அதை எப்படி தக்க வச்சுக்கணும், எப்படி செலவழிக்கணும், என்னென்ன பணத்தை அதாவது பணத்தை என்னென்ன விஷயத்துக்கு எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம சேமிப்பு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தரக்கூடியது தான் இந்த மணி மேனேஜ்மெண்ட். கம்பல்சரி எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஒரு எஜுகேஷன்னா ஒரு ஸ்கூலில் எப்படி ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஒரு நிறுவனம் இருந்தால் நிர்வாகம் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, எப்படி ஒரு பிளானிங் போட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக பிஸ்னஸில் வர்றீங்களோ அந்த மாதிரி மணியும் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுக்கான விஷயங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட உடல் இயக்கம், மன இயக்கம் எப்போவுமே சிறப்பாக இருக்கணும். அப்போ முதல்ல உடல் இயக்கத்துக்கு தேவை 7 சக்கரங்கள் சொல்லக்கூடியது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், விசுக்தி, ஆக்னை அப்படிங்கிறது 7 சக்கரங்கள். இந்த மாதிரி 7 சக்கரங்களும் நம்ம சரியாக இயங்கணும். அப்போது மூலாதாரத்தை இயக்கும்போது என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும், மணிப்பூரகத்தை இயக்கும்போது என்ன கிடைக்கும், ஹார்ட் சக்கரான்னு சொல்லக்கூடிய அநாகத சக்கரத்தை இயக்கும்போது என்ன கிடைக்கும், பொருளாதார உயர்வா, உடல் நலமா, பொருள் வளமா, இல்லை ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டாக, இல்லை அனைத்து பிரபஞ்ச ரகசியங்களும் அறியப்படுமா அப்படிங்கிறத இந்த கிளாஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 7 சக்கரங்களுக்குரிய பீஜ மந்திரம், 7 சக்கரங்களுக்குரிய முக்கியமாக கலர்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அந்த சக்கரங்களை எந்த நேரத்தில் எப்படி உபயோகப்படுத்தணும், அதுக்குரிய மந்திரங்கள். இப்போ மூலாதாரம் அப்படின்னா லம் அப்படின்னு சவுண்டு, அந்த லம் அப்படிங்கிற பீஜ மந்திரத்தை உபயோகப்படுத்தணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூட் சக்கரான்னு சொல்லக்கூடியது அந்த மூலாதாரம். பொருளாதாரம்னாவே மோஸ்ட்லி இந்த மூலாதார சக்கரம். பெரிய பெரிய நிறுவனத்தை பெரிய பெரிய பணக்காரங்க உபயோகப்படுத்துகிறது மணிப்பூரக சக்கரத்தை உபயோகப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் சக்கரா, இதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எந்த நேரத்தில் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 25 வகையான தலைப்புகள்லாம் நம்ம இந்த கிளாஸில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் பணம் ஈர்க்கறதுக்குன்னு சூட்சம காலங்கள், நமக்கு முன்னோர்கள் சொல்லி வச்ச சூட்சம நேரம். பொதுவாகவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சோடசக்கலை நேரம் தெரியும், மைத்ரேய முகூர்த்தம் தெரியும். அந்த மாதிரி கோதுளி நேரம்னு சொல்லக்கூடிய நேரம், அந்த நேரங்கள் தினமும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சூட்சம காலங்களை இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தாரான்னு சொல்லக்கூடியது அதுவும் ஒரு சித்திரமுறை மாதிரி தான். தாராவசிய கலைனே பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அதுக்குன்னே நம்ம ஒரு 1 வீக் கிளாஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குது. அப்போ அதில் தாரால முக்கியமாக பச்சை தாரா அப்படிங்கிறது வெல்த்து அப்படிங்கிற விஷயத்துக்கு சொல்லப்படுது. அப்போ இந்த பச்சை தாரா வசியம் எப்படி செய்யறது, அந்த பச்சை தாரா மந்திரம் அப்படிங்கிறது இந்த கிளாஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக இது மட்டும் இல்லாமல் நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட்ஸ், நம்மளோட முக்கியமாக சேமிக்கும் பழக்கம், எந்தெந்த காலங்களில் யார் சேமித்தா அந்த சேமிப்பு உயர்வை தரும், யாருக்கெல்லாம் சேமிப்பு உயர்வை தராது அப்படிங்கிற விஷயமும் ஜாதக ரீதியாக ஆலோசனை பண்ண போகிறோம். பொருளாதாரம் ஜாதக ரீதியாக எடுத்துட்டோம்னா 2, 6, 10 பாவங்கள் எல்லாம் இயங்கினா மட்டும்தான் ஒரு பொருளாதார வளம் வரும். அதே மாதிரி பணபரஸ்தாரம்னு சொல்லக்கூடிய 2, 5, 8, 11 ஜாதகத்தில் எப்படியெல்லாம் இயக்கலாம் அப்படிங்கிறது நிறையா டிப்ஸ் நம்ம இந்த கிளாஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக மந்திரங்கள், செல்ல வேண்டிய ஆலயங்கள், மூலிகைகள், முத்திரைகள், அது மட்டும் இல்லாமல் அஷ்டகர்ம சக்தியை உபயோகப்படுத்தி வசியமை தயாரித்தல் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறோம். பண வசியத்துக்கான, தனாகர்ஷனுக்கான வசியமை தயாரித்தல், மூலிகை பொடிகள், தனாகர்ஷண சங்கல்ப மந்திரம், தனாகர்ஷண பொடி, தனாகர்ஷண குளியல் பொடி, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நம்ம இந்த கிளாஸில் சொல்லித்தர போகிறோம். அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுங்கள். அனைவருக்கும் பிரபஞ்ச சக்தியாலும் அனைத்து தெய்வங்களினாலும் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும். அனைவரும் வாழ்க நலமுடன், வாழ்க பணமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். இந்த வகுப்பு வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஆன்லைன் வகுப்பாக நடைபெறுது. அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ யுனிவர்சல் ஃபவுண்டேஷன் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையுடன் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும்
ஒரு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பு, மாபெரும் தேவதை எண்கள் மற்றும் பணம் ஈர்க்கும் வகுப்பு, ஏஞ்சல் நம்பர் அண்ட் மணி அட்ராக்ஷன் கிளாஸ். வகுப்பு நடைபெறும் நாள் 12/1/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இது ஒரு ஜூம் மீட் வகுப்பு. வகுப்பு கட்டணம் ரூபாய் 2500 மட்டுமே. வகுப்பு ஆசிரியர் ஜோதிட கலைவாணி திருமதி தனபாக்கியம் MA அஸ்ட்ரோ MA அவர்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: பண வரவு மற்றும் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் ஏஞ்சல் நம்பர்ஸ், தேவதை எண்கள். மனநலம், உடல் நலம், பணவரவு, தொழில் மற்றும் உத்தியோக யோகம் பெற உதவும் முத்திரைகள். பிரபஞ்ச விதிகள் சொல்லும் பண ஈர்ப்பு முறையின் அதிசூட்சமங்கள். பணவரவு பெருக செல்ல வேண்டிய ஆலயங்கள் மற்றும் சூட்சமங்கள். பொருளாதார உயர்வு தரும் நவரத்தினங்கள் மற்றும் உபரத்தினங்கள். பணத்தை ஈர்க்கும் மூலிகைகள். பணத்தை சேமிக்கும் முறை. பணவரவை அதிகரிக்கும் மலர் மருந்துகள். பணவரவு ஈர்க்கும் தாந்திரீக சின்னங்கள். சித்தர்கள் கூறிய அதிர்ஷ்ட மந்திரங்கள். தேவதை எண்களை பயன்படுத்தி தேவைகளை பூர்த்தி செய்தல். பணவசியம், ஜனவசியம், அதிர்ஷ்டம், நிரந்தர வேலை தரும் எண்களும் சூட்சமங்களும். தாரா வசியம் மந்திரங்களும் சூட்சமங்களும். பச்சை தாராவின் மகிமை. பணவசிய கலை, மணி அட்ராக்ஷன், மந்திரம், எந்திரம், தந்திரம் எவ்வாறு பயன்படுத்துவது. கோரைகளின் சிறப்புகள். கோரையை பயன்படுத்தி தனவசியம், ஜனவசியம், ஜெகவசியம் பெறுதல் எவ்வாறு. பஞ்சபூதங்களும் பணவசியமும் ஜெகவசியமும். மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ். வீண் விரயத்தை தடுக்கும் சுலபமான வழிமுறைகள். தனவரவு பெற 2, 6, 10, 11 பாவங்களை இயக்கும் சூட்சமங்கள். தனவரவிற்கான சூட்சம காலங்களை பயன்படுத்தும் முறைகள். நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். தனவரவு பெருக காலச்சக்கர பரிகாரங்கள். வாழ்வில் வெற்றி பெற செய்ய வேண்டிய சூட்சமங்கள் நிறைந்த தான தர்ம கர்ம பரிகாரங்கள். ஏன் செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், சூட்சமங்கள். தொழில் வளர்ச்சி பெற செல்ல வேண்டிய ஆலயங்கள், சூட்சமங்கள். உடல் நலம், மனவளம், பொருளாதார உயர்வு பெற செல்ல வேண்டிய ஆலயங்கள் மற்றும் செய்ய வேண்டிய சக்ரா தியானம். அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சூட்சம ரகசிய பரிகாரங்கள் மற்றும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஆயுள், ஆரோக்கியம், தொழில் வளம், உடல் நலம், மனவளம் பெற. வகுப்பு கட்டணம் செலுத்த ஜிபே நம்பர் 9566837234 மற்றும் 9080066894.